அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபி அஜ்மயின் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது திருக்குர்ஆன் இறைவேதம் என்பதில் இதன் தொடரில் பலவிதமான காணொலிகள் பதிவு செஞ்சுருக்கேன். அந்த தொடரில் இது பாகம் 5. இந்த காணொலியில் திருக்குர்ஆன் முதலாக அருளப்பட்ட வரலாறு சம்பந்தமான விஷயங்களை ஆதாரத்தின் அடிப்படையில் இதில் பதிவு செஞ்சுருக்கோம். இதில் ஒவ்வொரு வருடம் ரமலான் மாதத்தில் அதிகமான முஸ்லீம்கள் எல்லை மீறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ரமலான் மாதத்தில் அருளப்பட்ட அந்த இறைவேதம் அது 27ஆம் கிழமை தான் இறக்குச்சு அப்படின்னு சொல்லி உலகத்தில் பெரும்பாலான முஸ்லீம்கள் ஒரு தவறான நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணத்தினால் ஒவ்வொரு வருடமும் தாங்கள் நோன்பு நோற்று செய்த அனைத்து கடமைகளையும் இந்த ஒரு நாள் என்ற விசேஷத்தின் மூலமாக அவங்களுடைய நன்மைகள் எல்லாம் இழந்து ஒன்றுமற்றவர்களாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருக்குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு சம்பந்தமான விஷயங்களை இந்த காணொலியில் பதிவு செய்கிறோம். அனைத்து மக்களும் தவறாமல் இதை செவியுற்று இதில் சொல்லப்படக்கூடிய ஆதாரங்களை தெளிவாக சிந்தித்து பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பதிவு செய்யப்பட்டு இன்ஷா அல்லாஹ் வாங்க பதிவுக்குள்ளே போவோம். அதாவது திருக்குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக தயாரிக்கவில்லை, இறைவன்தான் அவர்களுக்கு வழங்கினான் என்றால் எந்த வகையில் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை வழங்கினான் என்ற கேள்விக்கான விடையை இந்த காணொலியில் நாம் தெளிவாக விளக்கியிருக்கிறோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் ஏராளமான இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். இதை முதல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி நபியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எத்தனை தூதர்கள் இந்த உலகத்திற்கு இறைவனால் அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்று நம்பர் குறிப்பிட்டு திருக்குர்ஆன் கூறாவிட்டாலும் ஏராளமான தூதர்கள் அனுப்பப்பட்டதாக திருமறை குர்ஆன் நமக்கு பல வசனங்களில் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் அனுப்பப்பட்ட தூதர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு குறிப்பிட்ட மொழியினருக்கோ ஒரு குறிப்பிட்ட குலத்தினருக்கோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கோ அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்பதை முதலாவதாக நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து அவரவர்கள் மொழியிலே மக்களை நல்வழிப்படுத்த அவர்களுக்கு இறைவன் வழங்கிய செய்திகள் என்பதுதான் இறை வேதம் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதுதான் இறை வேதம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்துக்கு முன் இருந்த எல்லா மொழிகளிலும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமையானால் திருக்குர்ஆன் 14வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். படித்து பாருங்கள். இப்படி அனுப்பப்பட்ட தூதர்களில் இறுதியானவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவர்களுக்கு பின் இந்த உலகம் அழியும் காலம் வரை இனி யாருமே இறை தூதர்களாக அனுப்பப்பட மாட்டார்கள் என்பதை உறுதியாக நம்ம நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி நபி என்பதற்கு நீங்கள் ஆதாரத்தை பார்க்க வேண்டுமே. ஆனால் நிறையா இருக்குது. நம்பரை குறிச்சிக்கோங்க.
4வது அத்தியாயம் 79வது வசனம், 4வது அத்தியாயம் 170வது வசனம், 7வது அத்தியாயம் 158வது வசனம், 9வது அத்தியாயம் 33வது வசனம், 10வது அத்தியாயம் 57வது வசனம், மேலும் 10வது அத்தியாயம் 108வது வசனம், 14வது அத்தியாயம் 52வது வசனம், 21வது அத்தியாயம் 107வது வசனம், 22வது அத்தியாயம் 49வது வசனம், 25வது அத்தியாயம் முதல் வசனம், 33வது அத்தியாயம் 40, 34வது அத்தியாயம் 28, 62வது அத்தியாயம் 3 ஆகிய வசனங்களில் இவைகளை பற்றிய தெளிவை நீங்கள் பார்க்கலாம், படித்து பாருங்கள். மற்ற இறை தூதர்கள் குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ குறிப்பிட்ட மொழியினருக்கோ அனுப்பப்பட்டது போல் இல்லாமல் அகில உலகத்துக்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அவர்களுக்கு, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருக்குர்ஆன் என்ற வேதத்துக்கு பின் உலகில் வேறு வேதம் யாருக்கும் எப்பவும் அருளப்படாது என்பதால் திருக்குர்ஆன் தான் இறுதி வேதம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்தபடியாக நாம் அறிந்து கொள்வது அரபி மொழியில் அருளப்பட்டது ஏன்? திருமறை குர்ஆன் என்பது அரபி மொழியில் அல்லாஹுவால் வழங்கப்பட்டது. அப்படி அரபு மொழியை அல்லாஹ் தேர்வு செய்தது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது உலகம் முழுவதற்கும் வழிகாட்டும் வேதம் அரபு மொழியில் ஏன் அருளப்பட வேண்டும் என்று சிலர் யோசிக்கலாம். அது சம்பந்தமான கேள்விகளையும் பலரும் கேட்கிறார்கள். இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும், அரபி மொழி தான் வேத மொழி என்பதோ, அதுதான் உலகிலேயே உயர்ந்த சிறந்த மொழி என்பதோ இதற்கு காரணம் அல்ல. எல்லா மொழிகளும் சமமானவை தான் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மொழிகள் என்பது நம்மளுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சாதனம், அவ்வளவுதான். மொழியின் அடிப்படையில் எவரும் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் கொள்கை. அப்படியானால் அரபி மொழியில் ஏன் இந்த வேதம் அருளப்பட்டது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் இஸ்லாம் அரபு மக்களுக்கு மட்டுமின்றி உலகில் உள்ள அனைத்து மொழி பேசுவோருக்காகவும் தான் அருளப்பட்ட வாழ்க்கை நெறியாகும் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். உலகத்தில் என்ன மொழி பேசினாலும் சரி, அவர்கள் அனைவருக்கும் மனித குலத்துக்கு என்ன அருளப்பட்டது அப்படிங்கிறத அடையும் கொள்ளணும். இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் எத்தனை மதங்களாக தங்களை பிரித்து சாதிகளாக பிரித்திருந்தாலும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அனைத்து மொழி பேசுவோருக்காகவும் தான் இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்டு இருக்கிறது. அவர்கள் அனைவரின் வாழ்க்கை நெறியாக அது அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். பல்வேறு மொழி பேசும் மக்களுக்கு ஒரு வாழ்க்கை நெறியை கொடுத்து ஒரு வழிகாட்டியை அனுப்பும்போது ஏதாவது ஒரு மொழியில் தானே அனுப்ப முடியும். எந்த மொழியில் அனுப்பாலும் கேள்வி எழுதானே செய்யும். அப்போ ஏதாவது ஒரு மொழியில் தான் அனுப்ப முடியும். எந்த மொழியில் அந்த வாழ்க்கை நெறி இருந்தாலும் மற்ற மொழியை பேசுவோர் இது போன்ற கேள்வியை எழுப்பாமல் இருக்க மாட்டார்கள். அனைவரும் இந்த கேள்வியை கேட்பாங்க. யாராலும் எந்த ஒரு கேள்வியும் எழுப்ப முடியாதவாறு இதற்கு ஒரு ஏற்பாடு செய்ய முடியாது என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அரபி மொழிக்கு பதிலாக தமிழ் மொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டு இருந்தால் இதே கேள்வியை மற்ற மொழி பேசும் மக்கள் கேட்காமல் இருக்க மாட்டாங்க. எனவே உலக ஒருமைப்பாட்டை கருத்தில் கொண்டு செய்யப்படும் காரியங்களில் மொழி உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கூடாது. அது தவறு. உலக ஒருமைப்பாட்டை அது சிதைந்து விடக்கூடும். இந்த மொழி பிரச்சனையால் உலக ஒருமைப்பாட்டை என்ன பண்ணிடக்கூடாது, சிதைத்து விடக்கூடாது. அதில் நம்ம கவனம் செலுத்தணும். நாம் வாழ்கின்ற இந்திய நாட்டில் பல்வேறு மொழி பேசும் மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் நமது நாட்டிற்கு ஒரு தேசிய கீதத்தை வங்காள மொழியில் உருவாக்கி அதை அனைத்து மொழியினரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதையும் யாரும் மறந்துவிடக்கூடாது. இப்படி நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதால் இந்தியாவிலேயே முதன்மையான மொழி வங்காள மொழிதான் என்றோ மற்ற மொழிகள் தரம் குறைந்தவைகள் என்றோ ஆகிவிடுமா? ஆகாது. நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காக மொழி உணர்வை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு அந்நிய மொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில்
அதுபோல்தான் உலக ஒருமைப்பாட்டுக்காகவும் உலக மக்கள் அனைவரும் ஒரே நல்வழியை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் மிக சில விஷயங்களில் மொழி உணர்வை ஒதுக்கி வைப்பதால் மனித குலத்துக்கு அதனால் எந்த ஒரு கேடும் ஏற்பட்டு விடாது, மாறாக உலகளாவிய ஒற்றுமை எனும் மாபெரும் நன்மைதான் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏதாவது ஒரு மொழியில்தான் உலகளாவிய ஒரு தலைவரை அனுப்ப முடியும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்த அவர்களுடைய தாய்மொழியான அரபி மொழியில் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான். உலகிலேயே அரபி மொழிதான் சிறந்த மொழி என்பதற்காக அரபு மொழியில் குர்ஆன் அருளப்படவில்லை. இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து குர்ஆன் எப்படி அருளப்பட்டது என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது எவ்வாறு இறை தூதராக நியமிக்கப்பட்டார்கள் என்பதையும் எவ்வாறு திருமறை குர்ஆன் அவர்களுக்கு அருளப்பட்டது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம், மிக பயனுள்ள ஒரு காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இயற்பெயர் முஹம்மது. இவர்கள் இன்றைய சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா எனும் நகரத்தில் கிபி 570ஆம் ஆண்டு பிறந்தார்கள். தாயின் வயிற்றில் இருக்கும்போது தனது தந்தையை இழந்து சிறு வயதிலேயே தாயையும் இழந்தார்கள். பெற்றோரை இழந்த பின் அவர்களின் தந்தை வழி பாட்டனார் அப்துல் முத்தலிப் என்பவர் தமது பொறுப்பில் அவர்களை எடுத்து வளர்த்து வந்தார்கள். அவரது மரணத்திற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பெரிய தந்தை அபூதாலிபுடைய பொறுப்பில் வளர்ந்து இளமை பருவத்தை அங்கு அடைந்தார்கள். சிறுவராக இருந்தபோது ஆடு மேய்த்திருக்கிறார்கள். ஓரளவு விவரம் தெரிந்த பிறகு தமது பெரிய தந்தையோடு சேர்ந்து வியாபாரமும் செய்திருக்கிறார்கள். இந்த வியாபாரத்தின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வெளியூர் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமது 25வது வயதில் தம்மை விட வயதில் மூத்தவரான அன்னை கதீஜா என்ற விதவை பெண்ணை மணமுடித்தார்கள். அவரும் அன்றைய சமுதாயத்தில் பெரிய வசதி படைத்தவராக இருந்ததால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 25ஆம் வயதிலேயே மிகப்பெரிய வசதி படைத்தவராக மாறினார்கள். அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது குர்ஆன் அருளப்பட்ட காலகட்டம் எப்படி இருந்தது என்பதை பற்றி தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் பல கடவுள் நம்பிக்கையுடையவராக இருந்தார்கள். அந்த காலத்தில் அவர்கள் பிறந்தபோது வாழ்ந்த மக்கள் பல கடவுள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள். ஏராளமான மூட நம்பிக்கைகளில் அவர்கள் மூழ்கி கிடந்தார்கள். கடவுளை நிர்வாணமாக வழிபட்டு வந்தார்கள். பெண் குழந்தைகள் பிறப்பதை கேவலமாக கருதியதுடன் மட்டுமல்லாமல் பெண் குழந்தை பிறந்தால் அதை உயிருடன் கொன்று புதைப்பதையும் அவர்களுடைய வழக்கமாக அவர்கள் கொண்டிருந்தார்கள். குடமாக மதுபானங்களை அருந்தினார்கள். காம களியாட்டத்தில் மூழ்கி திளைத்தார்கள். பெண்களை ஆடு மாடுகளை போன்று கருதினார்கள். தந்தை இறந்துவிட்டால் தந்தையின் மனைவியை மகன் பயன்படுத்திக் கொள்வது சர்வசாதாரணமாக இருந்து வந்தது. சாதி வேற்றுமையும் தலைவிரித்து ஆடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குலத்தில் பிறந்தார்களோ அந்த குலம் குறைஷி குலம். அன்றைய மக்களால் அது மிகவும் உயர்ந்த குலம் என்றும் மற்றவர்கள் அற்பமானவர்கள் தாழ்ந்தவர்கள் எனவும் அவர்கள் விதி வகுத்து வைத்திருந்தார்கள். அரபி மொழி பேசுவோர் மட்டுமே மனிதர்கள் என்றும் மற்ற மொழி பேசுவோர்கள் அஜமிகள், அதாவது கால்நடைகள் என்றும் கூறும் அளவுக்கு அவர்களிடம் மொழி வரி மிக அதிகமாக மிகைத்திருந்தது. மனித உயிர்களை கொன்று குவிப்பது மிக சிறிய குற்றமாக கூட அவர்களுக்கு தோன்றவில்லை. எப்படி வேணாலும் நினைச்சதெல்லாம் செய்வாங்க. அற்பமான சண்டைகளுக்காக கூட கொலை செய்வார்கள். தமது குடும்பத்தில் ஒருவர் கொல்லப்பட்டால் கொலையாளியை பழி வாங்காமல் விடவே மாட்டார்கள். அவரை தம்மால் பழிவாங்க முடியாவிட்டால் தமது வாரிசுகளுக்கு வலியுறுத்தி செல்வார்கள். அவனை விட்டுறாத,
அப்படி வலியுறுத்தி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மூட கூட்டம். 10 தலைமுறைக்கு பிறகாவது கொலையாளியின் குடும்பத்தை ஒருவனை கொன்று கணக்கு தீர்ப்பார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய வெறி, முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. இத்தகைய நிலையை கண்டு மிகவும் மனம் வெறுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சமுதாயத்தின் நடவடிக்கைகள் சரியானவை அல்ல என்று திட்டவட்டமாக உணர்ந்து கொண்ட பிறகு தமது 40ஆம் வயதில் மக்காவிற்கு வெளியே உள்ள, ஊருக்கும் வெளியே உள்ள ஹிரா எனும் ஒரு குகைக்கு சென்று அவர்கள் தனிமையில் சிந்திப்பதை ஒரு வழக்கமாக ஆக்கி கொண்டார்கள். பல நாட்களுக்கு தேவையான உணவை தயார் செய்து கொண்டு குகையிலேயே தங்கிவிடுவார்கள். அந்த உணவுகளெல்லாம் முடிந்து போன பிறகு மீண்டும் வீட்டுக்கு வந்து உணவு தயாரித்து கொண்டு மறுபடியும் அதே குகைக்கு சென்று அங்கே தங்கி சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி குகையில் இருந்தபோது வானத்தையும் பூமியையும் தொட்டு கொண்டிருக்கும் அளவுக்கு பிரம்மாண்டமான தோற்றத்தில் ஒருவர் நிற்பதை அங்கே காண்கிறார்கள். யாரே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரை காண்கிறார்கள்? அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதாவது ஜிப்ரீல் எனும் வானவர். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுக கட்டி அணைத்து ஓதுவீராக என்று கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு ஓத தெரியாது, நான் படித்தவன் அல்ல என்று அவர்களுக்கு பதில் கூறுகிறார்கள். மீண்டும் அவர் ஓது என கூற மீண்டும் அவர் திரும்பி ஓதுங்கன்னு சொல்கிறாங்க. மீண்டும் அப்போது என்ன பண்ணுறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்கிறாங்க. மீண்டும் ஓதுன்னு சொல்கிறாங்க. இப்படி 3 முறை நடக்குது. எனக்கு ஓத தெரியாது அப்படிங்கிறாங்க. பிறகு 3வது தடவையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுக கட்டி அணைத்து கொண்டு ஓதுவீராக, உமது இறைவனின் பெயரால், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்று தொடங்கும் சில வார்த்தைகளை முதலாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கூறுகிறார்கள். அது சூரத்துல் திருமறை குர்ஆனில் 96வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கின்ற அந்த 96வது அத்தியாயத்தில் முதலாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய 5 வசனங்கள். அது எந்த 5 வசனம்? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடியனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன், ஆரம்பிக்கிறேன் என்று கூறிவிட்டு முதலாவது வசனத்தில் முகமதே படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. 2வது வசனத்தில் அவன் மனிதனை கருவுற்ற சினை முட்டையிலிருந்து படைத்தான். 3வது வசனத்தில் ஓதுவீராக உமது இறைவனின் கண்ணியமானவன், உமது இறைவன் கண்ணியமானவன். 4வது வசனம் அவனே எழுதுகோலால் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். 5வது வசனத்தில் அறியாதவற்றையெல்லாம் மனிதனுக்கு அவன் கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லக்கூடிய 96வது வசனம். அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் 5 வசனங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி கற்றுத்தந்த முதல் செய்தி. இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்ட முதல் செய்தியும் அருளப்பட்டிருக்குது. அடுத்து முதல் செய்தி அருளப்பட்ட தருணம் இது. அடுத்ததாக திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதம் எது? அந்த முதல் செய்தி வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக 96வது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கின்ற முதல் 5 வசனங்கள் இல்லையா? இது அருளப்பட்ட மாதம் எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தை படிங்க. என்ன சொல்கிறான் அல்லாஹ்? இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது.
இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், அந்த நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்களை விட்டும் உண்மையை பிரித்து காட்டும். உங்களில் யார் அந்த மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதம், இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சரியா? இந்த குர்ஆனுக்கு ஒரு இலக்கணத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். அந்த நேர்வழி எப்படிப்பட்டது என்றால், அந்த நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டும் உண்மையை விட்டும், உண்மை எது பொய் எது என்பதை உங்களுக்கு அது பிரித்து காட்டும். அப்படிப்பட்ட அந்த ரமலான் மாதத்தை யார் அடைகிறீர்களோ நோன்பு நோருங்கிற கட்டளை அதில் வரும். சரியா? இது திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் அருளப்பட்டிருக்கு. இது ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது என்பது தெளிவாகி விடுகிறது. அடுத்து, சரி, ரமலான் மாதம் என்று சொன்னால் ஒரு மாதம் என்பது 29 அல்லது 30 நாட்களை கொண்டது தான் ஒரு மாதம். அந்த ஒரு மாதத்தில் என்னைக்கு அருளப்பட்டது அதை தெளிவாக நம்ம புரிந்து கொண்டால் இஸ்லாமிய சமுதாயத்தில் குழப்பங்கள் தீர்ந்துவிடும் இல்லையா? அதை பற்றி திருக்குர்ஆன் அருளப்பட்ட நாள் எது என்பதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக 97வது அத்தியாயம் 1லேருந்து 5 வசனங்களில் தெளிவாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதாவது அந்த ரமலான் மாதத்தில் என்னைக்கு இந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது முதலாவதாக என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்பொழுது, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாக அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதில் முதலாவது வசனத்தில் மகத்துவமிக்க இரவில் இந்த குர்ஆனை நாம் அருளினோம். அது ஒரு சிறந்த இரவு, மகத்துவமிக்க இரவு. அப்படிப்பட்ட இரவில் நாம் அருளினோம். 2வது வசனத்தில் மகத்துவமிக்க இரவு என்றால் என்னவென்று உமக்கு எப்படி தெரியும்? அது உனக்கு தெரியாது. 3வது வசனத்தில் மகத்துவமிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. வானவர்களும், அதாவது 4வது வசனத்தில் வானவர்களும் ரூஹும் அதில் தமது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்துடனும் இறங்குகின்றார்கள். 5வது வசனத்தில் சலாம், இது வைகரை, அந்த சுபுகு நேரம் வரைக்கும் நீடித்து இருக்கும் என்று 97வது அத்தியாயம் 1லேருந்து 5 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக இந்த திருமறை குர்ஆன் முதலாவதாக அருளப்பட்டது ரமலான் மாதத்தில். என்னைக்கு அருளப்பட்டது? லைலத்துல் கத்ருங்கிற மகத்துவமிக்க ஒரு இரவில் அருளப்பட்டது அப்படின்னு இந்த வசனம் சொல்லிடுச்சு. அப்போ 100% நமக்கு தெளிவாக புரிகிறது. என்ன? ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. அந்த ரமலான் மாதத்தில் மகத்துவமிக்க லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவில் அருளப்பட்டது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. அப்போ ஒரு இரவு முதலாவதாக அருளப்பட்ட அந்த திருமறை இந்த 5 வசனங்களில் என்ன? முதலாவது அருளப்பட்டது அது லைலத்தில், அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அப்படிப்பட்ட அந்த ஒரு இரவில் இறங்கப்பட்டுச்சு. சரி, அந்த இரவு எது அப்படிங்கிறத நம்பர் போட்டு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் நம்பர் போட்டு சொல்லலை. 1வது இரவில், 10வது இரவில், 20வது இரவில் இப்படின்னு ஒரு நம்பரை போட்டு சொல்லலை. பொதுவாக அல்லாஹ் அது ஒரு மகத்துவமிக்க இரவு, அது 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு சொல்கிறான். இதற்கு அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கூறும்போது என்ன சொன்னாங்க? அந்த இரவு என்னைக்குங்கிற நம்பர் போட்டு சொல்வதற்காக, அதை நான் மக்களுக்கு அறிவிப்பதற்காக நான் வெளியே வர்றேன் வீட்டை விட்டு. அப்போது 2 சாரார் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு கூச்சலும் குழப்பமாக இருந்தது. அந்த நேரத்தில் நான் என்னிடம் இருந்து அந்த செய்தி மறக்கடிக்கப்பட்டு விட்டது, இறைவனால் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அதனால் நான் மக்களுக்கு, நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அதாவது திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த மகத்துவமிக்க இரவு என்பது ரமலான் மாதத்தில் கடைசி 10ல் வரக்கூடிய ஒற்றைப்படையான இரவுகளில்
தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதில் நம்பர் போட்டு சொல்வதாக இருந்தால் 21, 23, 25, 29, 27, 29 ஆகிய 5 இரவுகளில் தேடிக்கொள்ளுங்க. எதுவாவது ஒன்றாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் 5 இரவுகளை தேடிக்கொள்ளுங்கன்னு சொன்னால், ரமலான் மாதத்தில் அந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படி அந்த இரவில் நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கு 1000 மாதங்களை விட அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக அது அமைந்துவிடும். அதனால் நன்மைகளை அதிகமாக நம்முடைய சமுதாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும், மனிதர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்ற அல்லாஹ்வின் அளவற்ற அருளின் தன்மையால் அந்த ஒரு இரவு என்பதை மறைத்து 5 இரவுகளாக மக்கள் அதிகமாக நன்மைகளை தேடுவதில் முயற்சி செய்யட்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அந்த ஒரு இரவை மறைத்து 5 இரவுகளாக நமக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ எந்த இரவு என்று தெரியாத காரணத்தினால் அந்த நன்மையை அடைந்து கொள்ள விரும்பக்கூடிய முஸ்லீம்கள் 5 இரவுகளில் முயற்சி செய்யட்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மார்க்கம் தான் இஸ்லாம். அப்போ 21, 23, 25, 27, 29 ஆகிய 5 இரவுகளில் அந்த இரவில் ஏதாவது ஒரு இரவில் நமக்கு இந்த குர்ஆன் முதல்ல அருளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விளங்கணும். இப்படி திருமறை குர்ஆன் முதல்ல அவர்களுக்கு அருளப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து மிகப்பெரிய அச்சத்தை மேற்கொண்டார்கள். தமது மனைவியிடம் வந்து இதை பற்றி கூறுகிறார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து இந்த செய்தியை கூறுறாங்க. எப்படி ஜிப்ரீல் வந்தார், என்ன சொன்னாங்க, அப்படி என்ன ஏற்பட்டது அப்படிங்கிற சிலையை அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ இறைவன் உங்களை கைவிட மாட்டான். அந்த நேரத்தில் பயங்கர பதட்டம், பயங்கர டென்ஷன், ரொம்ப கவலை, உடம்பெல்லாம் அப்படியே குலுங்கிக்கிட்டு பெரிய ஜுரங்கிற மாதிரி வந்து போத்துங்கங்கிற அளவுக்கு கடும் குளிரில் ஜுரத்தோடு அப்படி பயத்தில் நடுங்கி வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு முதலாவதாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்கிறாங்க. இறைவன் உங்களை கைவிட மாட்டான், மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறீர்கள், உதவி செய்கிறீர்கள், ஏழைகளுக்கு நீங்கள் வாரி வழங்குகிறீர்கள், உங்களுடைய உறவினர்களை நீங்கள் உபசரிக்கிறீர்கள், எனவே அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று அவர்களின் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆறுதல் கூறி ஆசுவாசப்படுத்தப்பட்டார்கள். ஆனாலும் தமது ஆறுதல் போதிய பயனளிக்காததை கண்ட கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமது உறவினர் ஒருவர், அதாவது அவர் பெயர் வரக்கா, அந்த வரக்காவிடம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள். அவர்கள் முந்திய வேதங்களை கற்றறிந்து கிறிஸ்தவ மார்க்கத்தையும் தழுவி இருந்தார் அந்த வரக்கா என்பவர். ஏன்னா அப்போ அந்த வரக்கா கிட்ட கொண்டு போனோன்னா அவர் இவங்களை சந்தித்து அவங்க சொல்கிறாரு, வரக்காங்கிறவர் சொல்கிறாரு, நீர் இறைவனின் தூதராவார். அப்போ அவர் தான் சொல்கிறார், முதல்ல அல்லாஹ்வுடைய தூதராக நீர் ஆக்கப்பட்டிருக்கிறீர், நியமிக்கப்பட்டிருக்கிறீர் என்ற உண்மையை அங்கே தெளிவுபடுத்துகிறாங்க. உம்மை உமது சமுதாயத்தினர் இந்த ஊரை விட்டே வெளியேற்றும் நிலையை நீர் அடைவீர். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். ஏன்னா எல்லா நபிமார்களும் அப்படி தான் ஆக்கப்பட்டிருக்காங்க. ஏனென்றால் இறை தூதர்கள் பிரச்சாரம் செய்யும் போது இதுதான் கடந்த கால வரலாற்றில் நடந்திருக்கிறது என்று அவருக்கு கூறி அவர்களுக்கு நம்பிக்கையும் ஊட்டினார் என்ற செய்தி புகாரில் 2வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இப்படி ஆரம்பித்த இறை செய்தியின் வருகை சிறுதாக அந்தந்த கால சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப 23 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த திருமறை குர்ஆன் வசனங்கள் அல்லாஹுவால் அருளப்பட்டு கொண்டே இருந்தது. 23 ஆண்டுகளில் சிறிதாக அருளப்பட்ட இறை செய்தியின் தொகுப்பு தான், முழுமையான தொகுப்பு தான் திருமறை குர்ஆன் என்று நாம் இன்று நம்ம கையில் வைத்திருக்கும் 114 அத்தியாயங்களை கொண்ட குர்ஆன் என்ற ஒரு பெட்டகமாக, அல்லாஹ்வின் வேதமாக நாம் வைத்திருக்கிறோம். அதை பாதுகாத்து அதில் எந்த ஒன்றும் இதற்கு முன்னால் ஏற்பட்ட சிதைவுகள் எதுவும் இந்த திருமறைக்கு ஏற்படாமல், தனி மனிதருடைய எந்த ஒரு சொல்லும் அதில் சேர்ந்து விடாமல், கூட்டுதல் குறைவுகள் இன்றி அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றிருக்கிறான் என்ற அடிப்படையில் நம்ம நம்பணும். முதலாக அருளப்பட்ட அந்த 5 வசனங்கள் மட்டும்தான், 96வது அத்தியாயம் முதல் 5 வசனங்கள் மட்டும்தான் இந்த ரமலான் மாதம் என்று சொல்லக்கூடிய லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவில் அருளப்பட்டதுங்கிறது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். அதன் பிறகு சிறிதாக 23 ஆண்டு காலமாக அருளப்பட்டது தான் இன்றைக்கு நம்ம கையில் வச்சிருக்கிற 114 அத்தியாயங்கள் என்பதை, முழு குர்ஆன் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயலாற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். தேங்க்ஸ்.